கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் தாமே கம்பீரத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 67. சங்கீதம் 67 1ஆம் வசனம் முதல் சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு சங்கீதத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறத பார்க்குறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். உடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். இந்த ஜெபமானது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயும் ஆரோன் வழி நடத்தும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தது நம்ம பார்க்குறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீ ஆரோனோடும் அவன் குமாரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பது. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அன்பானவர்களே, அருமையாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 25வது வசனம் சொல், கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். ஆண்டவருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது அவருடைய கிருபையானது நமக்கு அருளப்படுகிறது என்று தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவன் தமது முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணும்போது 26வது வசனத்தை சொல்கிறாரு, தேவன் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கும்போது அவனுக்கு சமாதானம் கட்டளிடப்படும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டோடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது தேவனுடைய கிருபை நம்ம மேலே பொருந்தெழப்படுகிறது. தேவன் தம்முடைய முகத்தை நம்ம மேலே பிரசன்னமாக்கும்போது சமாதானம் கட்டிடப்படுகிறது. இவ்விதமாக தேவனுடைய நாமம் அதில் சொல்லப்படும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 67லேயும் அப்படியே சங்கீதக்காரன் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 67ல் அந்த ஜெபத்தை அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்களேன். ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில் 5வது 6வது 7வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாக எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்போது, அவரது கிருபையானது பொழிந்தருளப்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்ல, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அது வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய முகப்பிரசன்னம், ஆண்டுடைய முகப்பிரகாசம் நம்மை பிரகாசிக்க செய்யும். நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கும், நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும், அது நம்மை ஆசீர்வதிக்கும். அதனால் அவருடைய முகத்தை தேடுவோம், அவருடைய முகத்தை தேடுவோம். சங்கீதக்காரன் சொன்னது போல், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன், உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் சொல்லுகிறாரே. ஆண்டவரே, உம்முடைய திருமுக பிரகாசத்தை எங்கள் மேலே வீச செய்யும். உம்முடைய முகத்தை நாங்கள் எப்பொழுதும் தரிசிக்க வாஞ்சிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய முக பிரகாசத்தினால், பிரசன்னத்தினால் எங்களை ஆண்டவரை திருப்தியாக்கும்.
நாங்கள் எப்பொழுதும் உங்களை மகிழ்ந்திருக்க செய்யும். நம்ம அதிகமாக துதிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே நிறைவாய் தங்கும். அவருடைய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.